Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ரமலான் ஸ்பெஷலாக ஒரு சுகூர் vlog தான் பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி சுகூருக்கு செய்ய வேண்டிய சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு முன்னாடியே இஃப்தார் சாப்பாடு அண்ட் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சுகூருக்கு சாப்பாடு வந்து செஞ்சுருவேன். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டதுனால பார்த்திங்கன்னா இஃப்தார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சுகூர் சாப்பாடு செய்கிறதுக்காக வந்து கிச்சனுக்கு வந்துருக்கேன். இன்றைக்கி சுகூருக்கு பார்த்திங்கன்னா மைல்டு ஸ்பைஸ் சேர்த்த ஒரு அரேபியன் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை செய்யலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மேரினேட் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தந்தூரி மசாலா எடுத்துருக்கிறேன். ஹோம்மேட் தந்தூரி மசாலா தான். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை வந்து இதுலேயே பிழிஞ்சு விட்டுக்கிட்டு மசாலாவை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து மந்தி ரெசிபி வந்து போட்டிருப்போம். அதுலேயே வந்து இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ரெடி பண்ண மசாலாவில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி மசாலா வந்து 1 டைம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டா வந்து இந்த சிக்கனோட மேரினேட் ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது. ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான். நார்மலாக வந்து இந்த அரேபியன் ரைஸ்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேடாக நம்ம செய்கிற ஸ்பைஸ் சேர்த்து நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் ரைஸு. ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஹோம்மேடு மசாலாவே நான் யூஸ் பண்ணுறது எப்போதும். சிக்கன் மேரினேட் பண்ணி முடிச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அப்படியே இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து ஸ்பைஸ்லாம் கம்மியாக சேர்த்து ஒரு அரேபியன் ரைஸ் தான். ஒரு 3 வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்லைடரில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு தக்காளி எதுவுமே தேவைப்படாது நான் செய்ய போகிற ரைஸ்க்கு. ஜஸ்ட் இந்த வெங்காயம் மட்டுமே போதும். ஸோ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி செஞ்சுருந்தோம். ஸோ அந்த பஜ்ஜியோட மாவு தான் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஃபுல்லாக வந்து சிந்தி கிடக்கு. ஸோ அது ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் பண்ணல. ஜஸ்ட் அந்த சிந்தி இருக்க மாவு மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். குயிக்காக ஒரு அரேபியன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இந்த அரேபியன் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். பட் பாத்திரம் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் எடுத்துருப்பேன். நார்மலாக வந்து பிரியாணிலாம் செய்கிறதா இருந்தால் இந்த பாத்திரத்தில் தான் செய்வேன். ஸோ அதுலேயே செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கிறேன். அண்ட் எண்ணெய் நல்லா சூடானது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்துலேருந்து பாதி வெங்காயம் மட்டும் நான் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுறது அளவு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் இந்த வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பைஸ்லாம் கம்மியாக சேர்த்த ஒரு அரேபியன் ரைஸ் தான். ஸோ அரேபியன் ரைஸ்க்கு வந்து இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் முன்னாடியே கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் வந்து கடாயிலேருந்து நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற பேலன்ஸ் வெங்காயத்தை வந்து நான் இப்போது சேர்த்துக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே நான் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு சேர்த்த ஆயில் மட்டும் தான். ஸோ அதுலேயே தான் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்குலாம் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் மாறினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை ஒரு 4 கிளாம்பர் வந்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். நார்மலாக பிரியாணிலாம் நம்ம சேர்த்தா இருந்தால் பட்டை கிளாம்பர்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து வெங்காயம் சேர்ப்போம். பட் அந்த அரேபியன் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பட்டை கிளாம்பர் ஸ்டார் எல்லாத்தையும் சேர்க்கணும். அண்ட் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெயிலேயே ஒரு டைம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன், முழு மிளகு. ஸோ இந்த அரேபியன் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த மிளகு நம்ம சேர்க்குறோம், முழு மிளகு. ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட நீ மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்த மிளகு வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நம்ம மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஆட் பண்ணுற மிளகு அண்ட் இந்த பச்சை மிளகாய் தான் வந்து ரைஸ்க்கு வந்து காரத்தை கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயோ பார்த்திங்கன்னா இது கூடயே சேர்த்துட்டேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து மெஷர் பண்ணி எடுத்திருந்தேன். அந்த தண்ணியை வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து நான் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். ஹோம்மேடாக அரைச்ச மசாலாவில் பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருந்தோம். அந்த சிக்கனை தான் நான் இப்போது இந்த பாத்திரத்தில் சேர்க்குறேன்.
சிக்கன் ஒன்ஸ் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அந்த சிக்கனோட ஸ்டார்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை மட்டும் நான் தனியாக வெளியே எடுத்து பிளேட்டுக்கு வச்சிடுறேன். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாத்திரத்தில் வந்து கொதிக்க விடணும். அந்த சிக்கனோட ஸ்டார்ச்லாம் இறங்கிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனை நம்ம வெளியே எடுத்துடலாம். அண்ட் இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் மேலே கோட்டிங் பண்ணி இந்த அரேபியன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை போல் செஞ்சிடலாம். ஸோ சிக்கன்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை லெமனை வந்து இது கூடயே சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி அரேபியன் ரைஸ்லாம் செய்யும் போது வந்து இது போல் ஒரு ட்ரை லெமன் சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ட்ரை லெமன் சேர்க்கிறது. அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக. ஸோ அதையும் வந்து இந்த பாத்திரத்துலேயே சேர்த்துக்கிறேன். அண்ட் இதுவரையும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஸ்பைஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஸ்பைஸ் சார்ஜ் மட்டும்தான் வந்து இதில் இறங்கியிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலான்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு நான் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மெஷர் பண்ணி எடுத்து இந்த ரைஸையும் வந்து இது கூடயே சேர்த்துடுறேன். ஒரு 2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து செய்யலை, நார்மல் பச்சரிசி பிரியாணி அரிசியில் தான் வந்து இந்த அரேபியன் ரைஸ் வந்து செய்கிறேன். பட் இந்த அரேபியன் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்சால் இன்னுமே வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். பட் அன்றைக்கி எங்கே எனக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லைங்கிறதுனால தான் வந்து பிரியாணி ரைஸில் வந்து செஞ்சேன். ஸோ ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அண்ட் மீன்வெல் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன். ஆனால் அது கூட வந்து உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும்னு நினச்சேன். பட் அந்த எண்ணெய் பத்தாதுங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் மட்டும் இந்த மசாலா கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் மசாலா தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லாவே வெந்திருக்கும். ஜஸ்ட் மேலே வந்து ஒரு கோட்டிங் அண்ட் கிறிஸ்பினஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணுறது. ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா படுற மாதிரி சிக்கன் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் மசாலாவில் மேலே வந்து எல்லா சிக்கன்லேயும் வந்து நல்லா கோட்டிங் பண்ணியாச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல் அண்ட் டெம்டிங்கான வந்து சிக்கன் ஃப்ரைக்கு வந்து சிக்கன் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அரேபியன் ரைஸ் வந்து குக் பண்ணியிருந்தோம். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுக்காக வந்து சைடில் வந்து சின்ன பர்னருக்கு நான் மாற்றிக்கிறேன். ஸோ அண்ட் மீன்வைல் சைடில் பார்த்தீங்கன்னா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தவாவில் வந்து எண்ணெய் சேர்த்து சிக்கனையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மீன்வைல் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து அரேபியன் ரைஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆகிட்டு இருக்குது. அண்ட் மீன்வைல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கனையும் வந்து நல்லா 2 சைடும் வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ தராவியக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஹரிபரியாக அன்றைக்கி வந்து சுகருக்கு வந்து சாப்பாடு குக் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே சிக்கன் பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறம் வந்து டேரெக்டாக வந்து ரைஸ்குள்ளே நான் வச்சிடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்கோலை ஹீட் பண்ணி வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் கொடுக்கணும். பட் நான் வந்து அன்றைக்கி எதுவுமே செய்யலை, ஜஸ்ட் சிக்கனை மட்டும் அந்த ரைஸ்குள்ளே வச்சு நான் க்ளோஸ் பண்ணி தம் பண்ணிட்டேன். சார்கோல் ஸ்மோக்லாம் போட்டுட்டு இருந்தால் இன்னும் லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த சிக்கனை மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு மைல்டு ஸ்பைசியோட சிக்கன் அரேபியன் சிக்கன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தூக்கி வெயிட் போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து சாலட் மட்டும்தான், அதையும் செஞ்சு வச்சுட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் அண்ட் கேரட் எடுத்துருக்கிறேன் சாலட்காக. அண்ட் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு பாதி லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு சிம்பிள் சாலட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், அரேபியன் ரைஸ் வித் சிக்கன் ஃப்ரை அண்ட் சாலட் வந்து சுகருக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ சுகருக்கு நான் செஞ்ச இந்த அரேபியன் ரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை வித் சாலட் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். அண்ட் சுகருக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இது போல் கிராண்டாக சிக்கன் ஃப்ரை அண்ட் அரேபியன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அரேபியன் ரைஸ் வந்து செய்வேன். ஸோ அன்னைக்கு இங்கே எடுக்கிற வீடியோ தான் பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து சுகூர் விலாகுன்னு சொல்லிட்டு போடுவேன். பட் பேலன்ஸ் இருக்கிற மற்ற நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் சாம்பார்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் சுகூராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி சுகருக்காக நான் செஞ்ச இந்த அரேபியன் டிஷ் ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி விலாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.